தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இதை தெரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் நம்மை சோதிப்பவர் அல்ல. தேவன் நாம் புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்கிற சத்தியத்தை நீங்க நம்பலன்னா நீங்க செழிக்கிறது முடியவே முடியாத காரியம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க தேவன் யார் என்று. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்று சொன்னார். ஆதியாகமம் 1:22 நாம் இதை வாசிக்கிறோம். தேவன் உண்டாக்கின உடனே ஆசீர்வதிக்கிறார். அதான் அவர் உள்ளம். அவருடைய உள்ளமே ஆசீர்வதிக்கிற உள்ளம். பிறகு மனுஷனை சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:27. ஆதியாகமம் 24:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். மறுபடியும் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 25:11 ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஆள் அவர் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் மரித்த பின்பு, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், ஆபிரகாம் மரித்த உடனே ஈசாக்குக்கு ஆசீர்வாதம். பிறகு அவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். பிறகு அவர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று யோபு 42:12 வாசிக்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் குழந்தைகளை எல்லாம் அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இறுதியாக அவர் பரமேறி செல்லும் பொழுது தன் 2 கைகளையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதித்தார் 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 என்று எத்தனை முறை வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். அவருடைய உள்ளம் ஆசீர்வதிக்கிற உள்ளம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழும்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் தீங்கை கூட்டுகிறது இல்லை என்று நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். சில பேர் ஆண்டவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு வதைக்கிறவர் மாதிரி பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் அவர் வதைக்கிறாரு. ஏன்னா நமக்கு சின்னதிலே சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம அங்கே போன பிறகு இரும்பு சட்டியில் போட்டு நம்மளை வறுப்பாங்கலாம் சொல்லி கொடுத்ததுனால அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை வதைக்கிறார் போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் வதைக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நேரா நடக்கிறார். அப்படியே ஸ்டெடியா இருக்குது அவருடைய தன்மைகள். எங்கேயுமே அவருடைய தன்மைகள் மேலும் கீழும் ஆகவே இல்லை வேதாகமத்தில். பாருங்க, சில பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் சபிக்கிறார்னு சொல்றாங்க. கர்த்தர் சபிக்கிறார்னு வேதத்தில் சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் யாரையும் சபிக்க வேண்டியதில்லை. ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழாத போது சாபம் தன்னால் அங்கே இருக்கும். யாரும் இருட்டை உண்டாக்க வேண்டியதில்லை. வெளிச்சத்தை ஒருத்தர் உருவாக்கலைன்னா, வெளிச்சம் இல்லைன்னா அங்கே இருட்டு இருக்கும். The absence of light is called darkness. அதனால அவன் தான் இருட்டை உண்டாக்கணும் அப்படி சொல்ல முடியாது. வெளிச்சம் இல்லை, வெளிச்சத்தை தான் நம்ம உண்டாக்கணும். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, அதனால அவருடைய சாபம் இருக்கிறது. ஆனா நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்க கர்த்தரின் சாபம் இருக்கிறது ஆல்ரெடி, அப்படிதான் அங்கே இருக்குது. ஆனா இங்க இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதாவது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நீங்கள் வாழும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். அப்படி வாழும்படியாக தான் மனிதனை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். வேறு வகையில வாழும் பொழுது மனிதன் கஷ்டப்படுகிறான்.